நலகாலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பங்குனி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு 3 பயிற்சியானது நடக்க இருக்கின்றது. அந்த பயிற்சிகளை தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் பலன்களை கூற இருக்கின்றேன். அதற்கு முன்பாக மீனம் ராசியின் குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. மீனம் ராசிக்காரர்களை ஏன் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மற்றவங்களோட சுக துக்கங்களை கூட தன்னுடைய சுக துக்கங்களாக நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் சரி, பண விஷயங்களில் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, மீனம் ராசிக்காரர்களை மிஞ்சுவதற்கு எந்த ராசியும் இல்லை. மற்ற ராசிக்காரர்கள் உதவி செய்யலாம், ஆனால் மீனம் ராசிக்காரர்கள் எப்படி என்றால், தனக்கு தெரிந்த ஒருவர் உதவி கேட்கின்றார் என்றால், தன்னிடம் பணம் இல்லை என்றாலும் தனக்கு தெரிந்தவர்களிடம் பணம் இருக்கின்றதா என்று போன் செய்து விசாரித்து உடனே அவர்களுக்கு ஏற்ற உதவி செய்து கொடுக்கும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள்தான் மீனம் ராசிக்காரர்கள். இவர்கள் எப்படி என்றால், தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள். மற்றவர்களுக்கு ஒரு துளி கூட துரோகம் நினைக்காதவர்கள் நம்முடைய மீனம் ராசி அன்பு உள்ளங்கள். சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து சிரிக்க சிரிக்க பேசுவாங்க, பழகுவாங்க, நல்லா பேசிட்டு நம்ம காலையே வாரி விட்டுருவாங்க. பட் மீனம் ராசிக்காரர்களை நீங்க 100% தாராளமாக நம்பலாம். எந்த சூழ்நிலையிலும் தன் நிலை மாறாதவர்கள் இவர்கள். எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுக்கு துளி கூட துரோகம் நினைக்காதவர்கள். இவர்களிடம் நண்பர்களாக இருந்தோம் அப்படின்னா நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைத்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு இவர்களிடம் இருந்து ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, உதவிகளாக இருந்தாலும் சரி கிடைக்கும். இவங்க ரொம்ப சென்டிமெண்டான பர்சனாக தான் இருப்பாங்க. இந்த சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் இவங்களை ஏமாத்தவும் செய்யறாங்க. அப்படி ஏமாந்து இவர்கள் அடிமட்டத்திற்கு சென்று மறுபடியும் அதிலிருந்து எழுந்து வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் கல்லூரி பருவத்திலோ அல்லது திருமணத்திற்கு முன்பு இருக்கின்றீர்கள் என்றால் தயவு செய்து மற்றவர்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்து விடாதீர்கள். அதன் பிறகு ஏண்டா அன்பு வைத்தோம் என்று நீங்களே வருத்தப்படும் அளவிற்கு உங்களை ஆளாக்கி விடுவார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு பெண் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள் என்றால் அந்த பெண் ஆரம்பத்தில் உங்களிடம் நன்றாக பழகுவாள். அவள் அன்பையும் வாங்கிக் கொள்வாள். நீங்கள் எவ்வளவு செலவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு செலவு செய்வீர்கள். அனைத்தையும் அந்த பெண் தாராளமாக ஏற்றுக்கொள்வாள். ஒரு கட்டத்தில் உங்களால் செலவு செய்ய முடியவில்லை, என்னிடம் பணம் இல்லை என்பதை தெரிந்து அந்த பெண் உங்களை தூக்கி எறிந்து செல்லவும் தயங்க மாட்டாள். இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் நிலை. நான் ஒரு உதாரணத்திற்கு இந்த விஷயத்தை கூறினேன். இதே போல நீங்கள் மற்ற விஷயங்களிலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அளவு கடந்த அன்பை வைத்து ஏமாந்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தனக்காரகரான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று நினைப்பார்கள். யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இவர்களின் மதிப்பு மரியாதை எங்கேயும் எப்பொழுதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள். ஏன் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்பதற்கு காரணம், அவர்கள் அளவு கடந்த அன்பை வைத்து ஒரு கட்டத்தில் அது இல்லை என்னும் பொழுது அளவு கடந்த கவலையில் மூழ்கி விடுவார்கள். இதனால் சில மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி இவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி ஓபி எல்லாம் அடிக்க மாட்டாங்க. இவர்களுக்கு கொடுத்த வேலையை இவங்க ரொம்ப சரியா செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா மேல் அதிகாரிகளுக்கு இவரை பார்த்தால் இவங்க சரியா வேலை செய்யறது இல்லையோ அப்படின்னு ஒரு தாட் வரும். ஆனா இவங்க நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உடனே மேலதிகாரி இவர்களை கூப்பிட்டு வேறு ஒருத்தர் செய்த தவறுக்காக இவரை கூப்பிட்டு திட்டுவார். அந்த திட்டையும் இவர் தாராளமாக ஏற்றுக்கொண்டு போய்விடுவார். இதே போல தொடர்ந்து நடந்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் இவருக்கு கோபம் வந்து, நாம் என்ன தவறு செய்தோம், நம்மளை எதற்காக இப்படி டார்ச்சர் செய்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த வேலையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்யும் மீனம் ராசிக்காரர்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இது ஒரு நிறுவனத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. இது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்களும் மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் நடிக்க கத்துக்கங்க.
மற்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஆள் இல்லாதப்ப வேலை செய்ய மாட்டாங்க. மேலதிகாரி வர்றப்பதான் வேலை செய்யற மாதிரி சீன் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் சில இடங்களில் இடத்திற்கு தகுந்தாற் போல நடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த கலிகாலத்தில் நாம் வாழ முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மீனம் ராசிக்காரர்களே. சரி, வாங்க மீனம் ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். மீனம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் பொழுது 3 கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றது. அதே போல 3 கிரகங்கள் மீனம் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கின்றார். மீனம் ராசிக்கு குடும்பம் மற்றும் வருமான ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் அதன் அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் மறைவில் இருக்கின்றார். இதனால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்ற அளவு செலவுகளும் இருக்கும். அல்லது செலவுகள் முன்கூட்டியே வந்தால் கூட அதற்கான வருமானம் கிடைக்கும் அமைப்பு உண்டாகும். குடும்ப சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். தொலைதூர பயணங்களால் லாபம் கிடைக்கும். மீனம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் செவ்வாய் சனி சேர்க்கை பலன்களை பார்க்கலாம். மீனம் ராசிக்கு 11ஆம் வீட்டில் மகரம் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பம் ராசியில் இருப்பார். கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கின்றார். சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கின்றார். ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். எனவே இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. மீனம் ராசிக்கு தனகாரகன் என்று அழைக்கப்படும் வருமானத்திற்கு அதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தின் அதிபதி சனியுடன் இணைவதால் செலவுகள் அதிகமாகும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். தைரியம் குறைந்து எந்த விஷயங்களை செய்தாலுமே இது சரியா தவறா என்ற நிலை நீடிக்கும். சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மீனம் ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் பொறுமை காப்பதும் நல்லது. குறிப்பாக குடும்பத்தில் மற்றும் தொழிலில் யாரையும் நம்பி எந்த விஷயங்களையும் செய்ய வேண்டாம். புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி தாமதமாகலாம். அவசரப்படாமல் இருப்பதும் நல்லதுதான். மீனம் ராசிக்காரர்கள் சனி செவ்வாய் சேர்க்கையால் பணம் மற்றும் வருமான விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த செலவுகளையும் செய்யாமல் தவிர்ப்பதும் நல்லது. மீனம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வக்ர புதன் பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். ஏற்கனவே புதன் பகவான் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகின்றார். நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலையை குறிக்கின்றது. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கின்றார். மீனம் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் திருமணம், பார்ட்னர்ஷிப் உள்ளிட்டவற்றை குறிக்கும் புதன் பகவான் நீச்சம் அடைவதும் வக்ரம் அடைவதும் யோகத்தை தான் குறிக்கின்றது. கணவன் அல்லது மனைவி வழியில் இருந்து உங்களுக்கு போதிய ஆதரவுகள் கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். மீனம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் உச்சம் அடையும் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மீனம் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் அடைவது அவ்வளவு நல்லதல்ல. சுக்கிரன் உச்சமடைந்து வக்ரமாக இருக்கும் புதனுக்கு நீசபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவது புதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகரிக்கும். சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் அடைவது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இதனால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும். உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற முடியாமல் போகும். இதனால் தேவையில்லாத மனக்குழப்பம், மனக்கவலை உள்ளிட்டவற்று ஏற்படும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும். எனவே உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி பொறுமை காப்பது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங் போன்ற சில துறைகளில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் அடைவது நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல பலன்களையும் அளிக்கும். மீனம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் சூரியன் ராகு சேர்க்கை பலன்களை பார்க்கலாம்.
சூரிய பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகின்றது. இந்த ஆண்டு முழுவதுமே மீனம் ராசியில்தான் ராகு சஞ்சரித்து வருகின்றார். எனவே 2024ஆம் ஆண்டு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனம் ராசியில் உள்ளது. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கின்றதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை ஆகும். மீனம் ராசிக்கு கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கும் சூரிய பகவான் ராசியிலேயே ராகுவுடன் இணைவது எதிர்பாராத கடன் வாங்கும் சூழலை ஏற்படுத்தும். ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்குவீர்கள். வேலை மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்டவை உங்களை அழைக்கும். செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். வேலை செய்பவர்களுக்கு மாற்றம் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையையே கொடுக்கும். ராசியிலேயே இருக்கும் சூரியன் கோபத்தை அதிகரிக்கும். பேச்சு கடுமையாக வெளியாகும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்கள் யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். வணங்க வேண்டிய தெய்வம், நவகிரக வழிபாடு செய்யவும். அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.